தமிழ் பேசும் என் உறவுகளுக்கு இந்நேர வணக்கங்கள். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி கண்ணகபுரத்தில் 3 ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்கு வந்துள்ளது. நல்ல தோட்டத்துக்கு பண்ணைக்கு உகந்த காணி. இது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கிருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த காணி தோட்டத்துக்கு உகந்த காணி. அதே நேரம் பண்ணை போன்ற பெரிய அளவிலான பிஸ்னஸை செய்ய விரும்புபவர்களுக்கும் இந்த காணி உகந்த காணியாக அமையும் என்று நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மட்டமான சமச்சீரான தரையாகத்தான் இது காணப்படுகிறது. உழுது பயிரிடப்பட்ட நிலையில் இருக்குது. நீங்கள் இந்த காணொலியை பார்வையிடும் பொழுது அது உங்களோட கண்ணுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். இந்த காணி ஒரு பரப்பு 6,75,000 என்பது உரிமையாளர் கூறியிருக்கிறார். நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க. நான் நேரடியாக ஓனருடைய நம்பரை தரேன். நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 ஏக்கர் காணி இருக்குது. அதே நேரம் இந்த காணிக்கு 2 வழியில் பாதை இருக்குது. நீங்கள் இந்த காணியை பிரித்து விற்பதாக இருந்தாலும் விற்று கொள்ளலாம். என்று சொன்னால் 2 திசைகளில் பாதை இருக்கிறதுனால இது பிரித்து விற்கிறதுக்கு அற்புதமான ஒரு காணியாக தான் இது காணப்படுது. அதே நேரம் நீங்கள் வாங்குபவர்களும் 2 பேர் சேர்ந்து வாங்குவதாக இருந்தாலும் பாதியாக இந்த காணியை பிரித்தால் 2 திசையிலும் பாதை உள்ளது. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இந்த காணொலியில் நான் அந்த 2 பாதைகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பன் கழகம் இருக்குது. அதே நேரம் இந்து ஆரம்ப வித்தியாலயம் இருக்குது. பாடசாலைக்கு அருகாமையிலேயே தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. பாடசாலையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நிறைய காய் காய்க்கக்கூடிய மாமரங்களும் இந்த காணிக்கு நிற்குது. நிறைய பேர் நீங்கள் தொழில் ரீதியாக காணி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது தென்னை வளர்ப்பு, தோட்டம் செய்கிறதுக்கு அல்லது பண்ணை போன்ற பெரிய நிறுவனங்கள் இவ்வாறான தேவைகளுக்கு காணி தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் 3 ஏக்கர் காணி இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்குள்ளே வத்தாத ஒரு பெரிய ஒரு கட்டுக்கிணறும் இருக்குது. தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நீர்வளத்தை கொண்ட ஒரு கட்டுக்கிணறாக இது காணப்படுகிறது. அந்த கட்டுக்கிணறை தான் நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணிக்குள்ளே நீங்கள் தோட்டம் செய்வீர்களாக இருந்தால் தோட்டத்திற்கு இதிலே இருந்து முழு காணிக்குள்ளையும் பயிரிடக்கூடிய மாதிரியான ஒரு நீர் வளத்தை கொண்ட ஒரு கட்டுக்கிணறு தான் இந்த கட்டுக்கிணறு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அனைத்து விதமான கடைகளையும் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் கொண்டிருக்குது. அதாவது சேவியர் கடை சந்திக்கு அருகாமையில் இருக்கிறதுனால சேவியர் கடை சந்தியில் எங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கக்கூடிய மாதிரியான கடைகள் இருக்குது. அதனால் நீங்கள் அலைந்து திரிய தேவையில்லை. அருகாமையிலேயே உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் இதே போன்று உங்களுடைய காணிகள், வீடுகள் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும், விளம்பரப்படுத்திய அந்த காணியை விற்பனை செய்து தரையும் எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. இந்த காணியினுடைய 4 பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அயலை கொண்டிருக்குது. இதிலே நான் காட்டும் பொழுது இதிலே ஒரு வீடு தெரிகிறது. இதே மாதிரி
இதுலையும் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது, இதுக்கு பின்னுக்கும் இருக்குது. 4 திசையும் வந்து அயலோட இருக்கிறதுனால வந்து பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை. நான் குறிப்பிட்டது போல் இந்த காணியுடைய பின்பக்கமும் வந்து ஒரு குடும்பம் இருக்குது. இதே நேரம் நேரடியாக அடுத்த பக்கமும் வந்து இருக்குது. அப்போ 4 திசையும் வந்து அயலை கொண்ட ஒரு காணியாக இது காணப்படுது. இந்த காணிக்கு வந்து 2 பாதைகள் இருக்குன்னு கூறியிருந்தேன். நான் இதில் வந்து 2வது பாதை தான் நான் இப்போது உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். இதில் பார்த்தீங்களா தெரியும், இதுலேயும் ஒரு பாதை வருது. இப்போ இந்த காணிக்காரை வந்து இதை அடைச்சிருக்கணும். நீங்கள் பிறகு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நேரே பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு கொங்கிரீட் பாதை போகுது. இதில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறது இதுதான் அந்த கொங்கிரீட் பாதை. இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நான் உரிமையாளருடைய இலக்கத்தை தாரேன். நேரடியாக நீங்கள் கதைச்சு பேசி விலையையும் அவருடன் கதைச்சு பேசி தீர்மானித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடியாக வந்து பார்வையிட்டு நீங்கள் ஓனரோடு நேரடியாக கதைச்சு பேசி ஒரு முடிவெடுத்து இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம். அதே நேரம் 2 நபர்கள் வாங்குவதாக இருந்தாலும் இந்த காணியை நீங்கள் பிரித்தும் வாங்கி கொள்ளலாம். அதே நேரம் ஒரு ஆள் வாங்கி இதை நீங்கள் விற்பதாக இருந்தாலும் துண்டு துண்டாக கூட விற்று கொள்ளலாம். என்று சொன்னால் 2 வழி பாதை இருக்கிறதுனால நடுவாளை பிரித்து நீங்கள் விற்று கொள்ளலாம். அவ்வாறு வியாபார நோக்கத்துக்கு 100% அமைந்த ஒரு காணியாக வந்து இது காணப்படுகிறது. என்னுடைய இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்ட தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டும், விற்க வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.